मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्यदेवो भव, अतिथिदेवो भव। सच्चिदानन्दरूपाय विश्व उत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। संसारसागरे मग्नं दीनं मां करुणानिधे कर्ममोहगृहीताङ्गं मामुत्तरभवार्णवात्। நம்ம எல்லாரும் நம்ம அப்பா அம்மாவை முதல்ல நமஸ்காரம் பண்ணிட்டு, நம்ம ஆச்சாரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு, ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ண ஏவகின்னு நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன மாதிரி பகவான் வேறு, பாகவதம் வேறு, பாகவதாள் வேறு இல்லைனாலே நம்ம பாகவதத்தை நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு இன்றைய சத்சங்கத்துக்குள்ளே பிரவேசிப்போம். ஆஸ் யூஷுவல் பொறுப்பு திறப்பு. திஸ் இஸ் நாட் அன் உபன்யாசம், திஸ் இஸ் நாட் அ பிரவச்சனம், திஸ் இஸ் நாட் அன் ஆச்சாரிய காலக்ஷேபம், திஸ் இஸ் அ சத் சங்கம். நம்ம அனுதினம் பாகவதம்னு கொஞ்ச நாளாக ஸ்ரீமத் பாகவதத்தை அத்தியாயமாக வாசிச்சுட்டு வருவோம். நடுவில் அப்பப்போ நிறைய இடைவெளிகள் சில தவிர்க்க முடியாத காரணத்தால் அதை தொடர்ந்து அனுதினம் சொல்ல முடியாவிட்டாலும் எப்பப்பெல்லாம் முடியறதோ நம்ம பாகவதத்தை வாசித்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு 2வது ஸ்கந்தத்திலே 6வது அத்தியாயம். இதுல முழுக்க முழுக்க புருஷ சுத்தம், நம்ம வேதத்துல என்ன சொல்லிருக்கோ அதை நம்ம பாகவத புராணத்துல சொல்லிருப்பாங்க. புராணங்கள் எல்லாமே வேதத்தை விளக்க பிறந்தவை அப்படின்னு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? இதிகாச புராணாபியாம் வேதம் சமூக பிரம்மயேதுன்னு இதிகாசங்களும் புராணங்களும் வேதங்களை விளக்க பிறந்தவை. ஏன்னா நம்மை மாதிரி பாமர மக்களுக்கு நம்ம எல்லாம் வேத அத்தியனம் பண்ணாததுனால நமக்கு அதுக்கு உண்டான ஞானம் இல்லாதனாலும் அதை எளிய நடையில் கூறுவதற்காக வியாசர் பண்ண கைங்கரியம். இதில் என்னன்னா, பிரஸ்தான திரயம்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உபனிஷதங்கள், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம் எல்லாத்துக்கும் நம்ம ஆதிசங்கராக இருக்கட்டும், ராமானுஜர், ஆதிசங்கரர், மத்வர் எல்லாருமே பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்கா. ஆனால் அந்த ஸ்ரீபாஷ்யத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம யார்கிட்டயாவது போய் காலக்ஷேபம் கேட்கணும். ஸோ இல்லை, அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தவா நம்ம கிருஷ்ணபிரம என்ன சொல்லுவார், கரும்பை நம்மளாம் பல்லு போனவர்களாம் கலியில், மந்தாகா சுமந்த மதேகன்னு கரும்பை அப்படியே கடித்து சாப்பிட முடியாதுரா. அதுக்காக அந்த பெரியவாள்லாம் வியாசர் முதலிய பெரியவர்கள் அதை நமக்கு அப்படியே அதை பிழிஞ்சு கொடுத்துருக்கா. அதை கூட நம்மளால் புரிஞ்சிக்க முடியக்கூடிய சக்தி நம்ம கலியில் இல்லை. இன்ஃபேக்ட் கிருஷ்ணபிரபு அண்ணா அதிகரண சாரஸ்வதம்னு ஒரு பிரம்மசூத்திரமாக எடுத்துட்டு அதை பாகவத ஸ்லோகம் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கா. மீனிங் லுக்கிங் அட் பிரம்மசூத்ராஸ் த்ரூ த வெர்சஸ் ஆஃப் பாகவதம். அது கிருஷ்ணபிரபு அண்ணா பண்ண கைங்கரியம். வியாசருக்கு சமமான கைங்கரியம் கலியுகத்தில், இந்த சமகாலத்தில் நம்ம வாழ்ந்த காலத்தில் 1,00,000க்கும் மேலான வர்சஸ் எழுதின ஒரு மகான் நம்ம ஸ்ரீ கிருஷ்ணபிரேம மகான். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த 6வது அத்தியாயம் நிறைய விஷயங்கள் பார்ப்பதற்கு புரியாமல் இருக்கலாம். எது புரியலையோ டோன்ட் வரி, அங்கங்கே நம்ம அதை நிறுத்தி சம்மரைஸ் பண்ணுவோம். இல்லைன்னா கடைசியில் ஒரு முறை அதை நம்ம சம்மரைஸ் பண்ணுவோம். நம்ம எங்கே இருக்கோம்? போன பூர்வ கதை சங்கிரகம் என்ன, பிரபஞ்சத்தை பகவான் எவ்வாறு படைத்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். எப்படி பிரம்மா பிரபஞ்சத்தை முதல்ல பகவான் சிருஷ்டி பண்ணார். அதுக்கப்புறம் இந்த செகண்டரி கிரியேஷன், பிரைமரி கிரியேஷன், சர்க்கம் விசர்க்கம். சர்க்கம் பகவான் சாட்சாத் பகவானே படைச்சார். விசர்க்கம் பிரதிசர்க்கம், விசர்க்கம் பிரம்மா மீதிய செகண்டரி கிரியேஷன்ஸ், அதாவது அவர் கிரியேட் பண்ணதை இவர் ரீக்ரியேட் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு கல்பத்திலும் he recreated the universe அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த லீலா விபூதியை எவ்வாறு படைத்தார் அப்படின்னு பார்த்தோம். அது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம பார்த்தோம், நம்ம we don't agree with the Charles Darwin's theory of evolution or the Big Bang theory. இது ரெண்டுமே we do not agree. Life creates matter, life creates life. That is what we believe in according to our shastras. அதனால எப்படி புருஷன், அந்த பரம புருஷன், அந்த பரமாத்மாலேருந்து மூல
பிரகிருதிக்குள்ள அவர் நுழைஞ்சு மூலப்பிரகிருதியிலேருந்து மகான்கிற தத்துவம், மகான்கிற தத்துவத்திலேருந்து அகங்காரங்கிற தத்துவத்தை உருவாக்கி அதுக்கப்புறம் அகங்கார தத்துவங்களை எப்படி வந்து சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் மூலமாக கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், 5 தன்மாத்திரைகள், 5 பூதங்கள், அதோடு மனம், அதாவது இந்த 24 ஐட்டம் ஒரு கலவை இந்த பிரபஞ்சத்தை கிரியேட் பண்றதுக்கு அவர் உருவாக்கிய கலவை தான் இது. அதுல என்ன ஞாபகம் வச்சுக்கிறதுன, மூல பிரகிருதி, மகான், அகங்காரம், மனம், இது 4 ஆச்சா? இது 4 + 20. முதல்ல மூல பிரகிருதி, மகான், அகங்காரம், மனம், இந்த 4 வச்சுக்கோ. இதை தவிர ஒரு 20 வந்து 4 கேட்டகரி கீழே வரும். கர்மேந்திரியங்கள், கை, கால், மல, ஜல துவாரங்கள், பேசும் புலன், இது 5 ஐட்டம். கர்மேந்திரியங்கள் 5. ஞானேந்திரியங்கள் 5. காது, கண், நாக்கு, மூக்கு, தோல், இல்லையா? இந்த 5 ஞானேந்திரியங்களோட 5 தன்மாத்திரைகள். காதுக்கு என்ன தன்மாத்திரை? ஒலி. தோலுக்கு என்ன தன்மாத்திரை? தொடு உணர்ச்சி, யூ கேன் ஃபீல் இட். கண்ணுக்கு என்ன தன்மாத்திரை? நிற, உருவம், ரைட்? நாக்குக்கு என்ன தன்மாத்திரை? சுவை. மூக்குக்கு என்ன தன்மாத்திரை? மனம், இல்லையா? இவ்வளவுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதை தவிர பஞ்சபூதங்கள், ஆகாஷாத் வாயு, வாயுர் அக்னி, அக்னிராபக, அப்ய பிருத்வி. இப்போ போன அத்தியாயத்தில் பார்த்ததோட சம்மரி, பகவான் எப்படி பஞ்சபூதங்களை வச்சு 24 விஷயங்களை வச்சு ஒரு கலவை உண்டு பண்ணார். அந்த 24 விஷயம் என்ன? பஞ்சபூதங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆகாயம், வாயு, ஆகாஷா, காற்று, தீ, நீர், நிலம், இந்த 5 ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? கர்மேந்திரியங்கள், கை, கால், மல, ஜல துவாரங்கள், பேசும் புலன், ரைட்? இது ஒரு 5 ஐட்டம். ஞானேந்திரியங்கள், காது, கண், நாக்கு, மூக்கு, தோல், இது ஒரு 5 ஞானேந்திரியங்கள். அதுக்கப்புறம் இந்த 5 ஞானேந்திரியங்களோட 5 தன்மாத்திரைகள். காதுக்கு என்ன தன்மாத்திரை? ஒலி, மாதிரி ஒலி, தொடு உணர்ச்சி, நிற, உருவம், சுவை, மனம். இந்த 4 கேட்டகரி மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 20. 4 × 5 20 ஆச்சா? இதோட மூல பிரகிருதி, மகான், அகங்காரம், மனம், இந்த 24 ஐட்டத்தை வச்சு இதுக்கப்புறம் நம்மள படைக்கிறச்சே என்ன பண்ணார்? அப்புறம் பகவான் எப்படி இதுக்குள்ள பூந்துண்டார், இல்லையா? இதோட வந்து ஜீவாத்மா, பரமாத்மான்னு சேர்த்தா சில வந்து நம்ம 25ன்னு சொல்லுவா, 26ன்னு சொல்லுவா. ஏன்னா பிரபஞ்சம் வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர். பிரபஞ்சத்துக்குள்ள அந்தர்யாமியா யார் இருக்கா? பகவான் தான் இருக்கார், இல்லையா? ஸோ நமக்குள்ளேயும் அந்தர்யாமியா யார் இருக்கார்? நமக்குள்ள ஜீவாத்மா, ஜீவாத்மாக்குள்ளே பரமாத்மா இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம், இல்லையா? நம்ம விசிஷ்டாத்வைதத்தில். அதனால 24ன்னு சொல்லுவா சாங்கியம், 25ன்னு சொல்லுவா அத்வைதம், 26ன்னு சொல்லுவா விசிஷ்டாத்வைதம். ஆக மொத்தம் 24 பொருள்கள், ஜடப்பொருள்கள், இதெல்லாம் வந்து வெறும் மேட்டர். 24 அச்சேதனம், இல்லையா? அதுக்கப்புறம் தான் இவர் வந்து உள்ள பூந்துக்கிறார் அந்த அச்சேதனத்துல. ஸோ இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 24, அதுக்கப்புறம் அந்த 2, புரியுறதா? ஸோ இதோட வந்து நம்ம பிரபஞ்சத்தை பகவான் சிருஷ்டிக்கிறார். இதுக்கப்புறம் செகண்டரி கிரியேஷன் வந்து விலங்குகள், தாவரங்கள், மனிதர்கள், இதெல்லாம் வந்து பிரம்மா டெலிகேட்ஸ் இட் டு பிரம்மா. பகவான் டெலிகேட்ஸ் இட் டு பிரம்மா டு டூ தி செகண்டரி கிரியேஷன். இது வரைக்கும் போன வாட்டி பார்த்தோம். இது வந்து திருப்பியும் பார்ப்போம். இது நான் வந்து ரொம்ப ஹை லெவலில் சொல்கிறேன். ஹியூமன் பீயிங்ஸ் படைக்கிறதெல்லாம் நம்ம இன்னும் பார்க்கல. There are 8.4 million species in this world according to ஸ்ரீமத் பாகவதம். அதெல்லாம் நம்ம இன்னும் பார்க்கல. அது பின்னாடி தான் பார்க்க போகிறோம். அது பின்னாடி வர்றது முன்னாடியே ஒரு மேற்கோள் தான் இங்கே நான் காட்டிட்டு வரேன். ஸோ இன்னைக்கு இந்த 6வது அத்தியாயத்தில் வந்து எப்படி டீட்டெயில்ஸ் ஆஃப் திஸ் பிரபஞ்சம், முன்னாடி வந்து அட் ஹை லெவல் 24 தத்துவம் பார்த்துட்டோம். இப்போ இந்த டீட்டெயில்டு கிரியேஷன் இதில் பார்க்க போகிறோம். அதை தவிர தி எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஃபார் புருஷ சுக்தம், புருஷ சுக்தத்தை சிம்பிளிஃபை பண்ணி அதுலேருந்து சில வர்சஸ்க்கு இதில் வந்து பாகவதத்தோட ஸ்லோகங்களோட அதை கொராபரேட் பண்ணுவா இதில். ஸோ விராட புருஷரின் மகிமை எப்படி விராட புருஷன் வந்து ஒரு இதையும் கிரியேட் பண்ணார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பிரம்மா ஆரம்பிக்கிறார். பிரம்மவதி, பக்தி, திருஷ்டுப், ஜெகதி என்ற 7 சந்தங்கள், இல்லையா? அவைகள் தோன்றின. திருஷ்டுப் சந்தகான்னு சொல்லுவோம், இல்லையா? அனுஷ்டுப் சந்தகா அப்படின்னு சொல்லுவோம் காயத்ரிக்கு. அந்த மாதிரி அவைகள் எவ்வாறு தோன்றின?
மனிதர்கள், பித்ருக்கள், தேவர்கள் ஆகியோர்கள் உண்ணத்தகும் அமுதமான அன்னம், இனிப்பு முதலிய அறுசுவைகளும் நமது நாக்கு மற்றும் அதன் தேவதையான வருணனும் விராட புருஷனுடைய நாக்கிலிருந்து தோன்றின. எவ்வாறு ஒரு விஷயமும் அந்த சின்ன சின்ன இந்த டீட்டெயில்டு கிரியேஷன்ஸ் ஹஸ் பீன் எக்ஸ்பிளைன்ட் ஹியர். இரண்டாவது ஸ்லோகம், அந்த இறைவனுடைய மூக்கு எல்லோருடைய பிராணனான உயிருக்கும் அதன் தேவதையான வாயுவிற்கும் உற்பத்தி ஸ்தானம். அவரது முகரும் சக்தி அஸ்வினி தேவர்களுக்கும் மூலிகைகளுக்கும் சாதாரண கந்தத்திற்கும் விசேஷ கந்தத்திற்கும் உற்பத்தி ஸ்தானம். அந்த இறைவனது திருக்கண் நோக்கு, அந்த நேத்ரேந்திரியம் இருக்க, அந்த வெண்மை முதலிய எல்லா விதமான உருவங்களுக்கும் மற்றும் அவைகளை ஒளிர செய்கின்ற ஒளிக்கும் பிறப்பிடம். திருக்கண்கள் ஆகாயத்திற்கும் மற்றும் சூரியனுக்கும், காதுகள் 8 திசைகளுக்கும் மற்றும் அனைத்தையும் தூய்மை செய்கின்ற தீர்த்தங்களுக்கும், கேட்கும் திறன் சுரேத்ரேந்திரியம் கேட்கும் திறன் ஆகாயத்திற்கும் மற்றும் ஒலிக்கும் உற்பத்தி ஸ்தானம். ஆகவே அவரது திருமேனி உலகின் அனைத்து பொருள்களின் கருவூலம், அழகிற்கே இருப்பிடம். இந்த 3 ஸ்லோகத்தோட சம்மரி ஒரே லைன்ல சொல்லிட்டு போயிட்டார். அவரோட திருமேனியிலேந்தாண்டா அதாண்டா கருவூலம், அதுலேருந்து தான் இந்த உலகம் உற்பத்தி ஆச்சு. ரைட்? பிராமணோஸ்ய முகமாசீதே பாகூரா ஜன்யக்ருதக ஊரு ததஸ்வயத்வைஷ்சக பத்யாம் சூத்ரோ அஜாயதன் வரும் இல்லையா புருஷ சுக்தத்தில், அந்த மாதிரி பின்னாடி பார்க்க போகிறோம். இதே தான். ஸோ இதெல்லாம் அவரோட திருமேனியிலேருந்து தாண்டா எல்லாம் உற்பத்தி ஆச்சுன்னு சொல்லிட்டே வர. அவரது தோலிலிருந்து தொடு உணர்ச்சி, காற்று மற்றும் அனைத்து வேள்விகள் வெளிப்பட்டன. வேள்விக்கு இன்றியமையாத செடி கொடிகள், மரங்கள் மற்றும் மூலிகைகள் இவரது ரோமத்திலிருந்து தோன்றியவை. முன்னாடி பார்த்துருக்கோம். வேதமே பகவானுடைய மூச்சு காற்றினாலே வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே பகவான்கிட்ட தான் வந்தது. அதை they are mapping it to the various parts. ஒரு அங்கமா பார்த்துட்டு வரோம். அந்த பகவானது கேசம், தாடி, மீசை, நகங்களிலிருந்து மேகம், மின்னல், கற்கள், உலோகங்கள் வெளிவந்தன. கேசங்கள் மேகங்களுக்கும், தாடி, மீசை, மின்னல்களுக்கும், நகங்கள், கற்கள் மற்றும் உலோகங்களுக்கும் உற்பத்தி ஸ்தானம். இவரது திருக்கரங்கள் உலகை காக்கும் உலக பாலகர்களுக்கு உற்பத்தி ஸ்தானம். அவரது திருவடிகளின் சலனம் பூலோகம், உரலோகம், சுவரலோகம் ஆகிய 3 உலக நலன்களுக்கும் அனைத்து பயத்திலிருந்து காப்பதற்கும் இடமாகிறது. விருப்பங்கள் அனைத்தும் நிறைவுற ஒரே பற்றுக்கோள் அவரது திருவடி தாமரைகளே. பெரிய பாயிண்ட். எல்லா பார்ட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிய. உனக்கு என்ன வேணுமோ பகவானுடைய சரணத்தை பிடிச்சிக்கோ. சரணாகதி அதுக்கு தான் சொல்றான். அவரோட காலை கெட்டியா பிடிச்சிக்கோ. அவருடைய திருவடி, உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவுற ஒரே பற்றுக்கோள் அவரது திருவடி தாமரைகளே. அந்த பாயிண்ட் ஹஸ் பீன் emphasized here in பாகவதம். விராட புருஷனுடைய ஆண்குறியானது ஜலம், வீரியம், படைப்பு, மேகம் மற்றும் பிரஜாபதிக்கு ஆதாரமாக உள்ளது. அவருடைய உபஸ்டம், அந்த ஜனன இந்திரியம் இருக்கே, அது மகப்பேறு அடைவதன் பொருட்டு செய்யப்படும் உறவினால் தோன்றும் களைப்பை நீக்கும் சாந்திக்கு அது இருப்பிடம். ஒரு காரணமாக ஒரு உற்பத்தி ஸ்தானம் பகவானுடைய அங்கங்களிலிருந்து எது உற்பத்தி ஆச்சுன்னு சொல்லிட்டே வரார். நாரதர் பகவானுடைய வாயு, அதாவது மலம் வெளியேற்றும் இந்திரியம், யமனுக்கும் மித்ரனுக்கும் இந்த மல விசர்ஜனம் இருக்கு இல்லையா, அந்த வாயு என்கின்ற இந்திரியம் உற்பத்தி ஸ்தானமாகிறது. ஹிம்சைக்கும் அலக்ஷ்மிக்கும் மிருத்யுவுக்கும் நரகத்திற்கும் குதம் என்னும் இந்திரியம் உற்பத்தி ஸ்தானம் ஆகிறது. சில வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகளே நமக்கு கடினமாக இருக்க மாதிரி இருக்கும். குதம்னா நமக்கு தெரியும், ஏனஸ். 9வது ஸ்லோகம் அவமானத்திற்கும் அதர்மத்திற்கும் தமோகுணமான அஜ்ஞானத்திற்கும் அவரது பிருஷ்டம், பின்புறம், புட்டம் பிறப்பிடம். அதுதான் பிறப்பிடம், உற்பத்தி ஸ்தானம். நாடிகளிலிருந்து நதிகளும் நதங்களும் தோன்றின. மலைகள் அவரது எலும்புகளிலிருந்து தோன்றின. இது 9. 10 இதில் எக்ஸ்பிளனேஷன் ஒன்றும் தேவையில்லை. என்னென்ன எங்கேருந்து வந்தது? விராட புருஷனின்
உதரமானது, அதாவது வயறு, அதுதான் மூல பிரகிருதி. மூல பிரகிருதிங்கிற முதல் இன்கிரெடியன்ட் பார்த்தோம் இல்லையா, அது எங்கேருந்து வந்ததுன்னா வயரிலேருந்து வந்தது. மூல பிரகிருதி அன்னரசங்கள், சமுத்திரங்கள் மற்றும் பிராணிகளின் அந்த லயம் ஆகியவற்றின் உற்பத்தி ஸ்தானம். ஐ ரிப்பீட் தட் அகைன். விராட புருஷனின் உதரம், வயர் இல்லையா, அதுலேருந்து தான் ஃபர்ஸ்ட் இன்கிரெடியன்ட் மூல பிரகிருதின்னு பார்த்தோம் இல்லையா 24 தத்துவங்கள்ல. மூல பிரகிருதி அன்னரசங்கள், சமுத்திரங்கள் மற்றும் பிராணிகளின் ஒடுக்கம், பிராணிகள் போய் லயமாற இடம் ஆகியனவற்றின் உற்பத்தி ஸ்தானம் என்பவர்கள் ஞானிகள். அவரது இதயம் மனத்தின் தோற்றுவாய். மனம் எங்கேருந்து உருவாருது? அவரோட இதயத்திலேருந்து வருதான். அவருடைய இதயம், அதாவது 24 இன்கிரெடியன்ட்ல மனமும் ஒன்று. மூல பிரகிருதி இப்போ பார்த்துட்டோம், வயத்திலேருந்து. மனம் ஒரு இன்கிரெடியன்ட்லையா, அந்த மனம் எங்கேருந்து வருது? இதயத்திலேருந்து வந்தது இல்லையா. இந்த நம் போன்றோரின் ஆண் பெண் என்கின்ற லிங்க சரீரத்திற்கும் இந்த ஆண் பெண் என்கின்ற அந்த இதுக்கும் தோற்றுவாய், அதாவது அந்த உற்பத்தி ஸ்தானம் இதயமே. ஸோ இதயத்திலேருந்து அதுதான் மனதின் தோற்றுவாய், மனதோட உற்பத்தி ஸ்தானம். அதே போல நம் போன்றோரின் ஆண் பெண் என்கின்ற அந்த ஸ்ரீலிங்கம் புருஷலிங்கம் இருக்கு இல்லையா, புல்லிங்கம், இந்த ஆணா பெண்ணாங்கிற அந்த சரீரத்திற்கும் உற்பத்தி ஸ்தானம் அதுவே. அடுத்தது 11. அந்த பரம புருஷனுடைய சித்தம், சித்தம் இது ஒரு லெவல் மேல, அறத்திற்கும் இல்லையா, அந்த பரம புருஷனுடைய சித்தம் நம்ம தர்ம குணம் இருக்கே, அதுக்கு அவருடைய சித்தம் அறத்திற்கும், எனக்கும் உனக்கும் சரகாதி முனிவர்களுக்கும் ருத்ர பகவானுக்கும் அறிவிற்கும் சத்துவகுணத்திற்கும் முக்கியமான புகலிடம். எல்லாத்துக்கும் சித்தம், அவரோட சித்தத்திலேருந்து தான். அதுதான் அறத்திற்கும், எனக்கும் உனக்கும் சரகாதி முனிவர்களுக்கும் ருத்ர பகவானுக்கும் அறிவிற்கும் சத்துவகுணத்திற்கும் புகலிடம் அப்படின்னு 11வது ஸ்லோகம். இப்போ இந்த 12லேருந்து 15 ஒன்றா இருக்கும். ஏன்னா அது ஒரு பார்ட். அது இதில் என்ன சொல்கிறார், இவ்வளவு என்னப்பா இவ்வளவு பார்ட் சொல்லியிருக்கேனே, அவரே சம்மரைஸ் பண்ணுறார். நீ ருத்ரன், உனக்கு முன் தோன்றிய சனகாதிகள், இவெல்லாம் வரிசையாக அவளை தானே படைக்கிறார் முதல்ல, அதுக்கப்புறம் தான் மனுஷனே வரான் இல்லையா. பிரம்மா படைக்கிறச்சே இவாளெல்லாம் படைச்சுட்டு தான் அதுக்கு அவர். ஸோ முதல்ல சனகாதிகள், அதுக்கப்புறம் ருத்ரன், அதுக்கப்புறம் தான் நம்ம வரோம். ஸ்வயம்போ மனு சதரூபா இவாள்லாம் வருவா, மன்வந்தரம்னு பார்ப்போமே மனுஷர்கள். ஸோ அவர் சொல்கிறார், நான், நீ, ருத்ரன், உனக்கு முன் தோன்றிய சனகாதிகள், மரீச்சி, நவ பிரஜாபதிகள் வருவா, தேவர்கள், அசுரர்கள், எல்லா மனிதர்கள், நாகர்கள், பறவைகள், விலங்குகள், பாம்புகள், மரங்கள், நீர் வாழ்வன, நிலம் வாழ்வன, விண்ணில் வாழ்வன மற்றும் உள்ள பல 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 ஜீவன்கள், சூரியன் முதலிய கிரகங்கள், அஸ்வினி முதலிய நட்சத்திரங்கள், தூமகேது முதலிய வால் நட்சத்திரங்கள் மற்றும் உள்ள நட்சத்திரங்கள், இந்த மின்னல்கள், இடிகள், நடந்தது, நடப்பது, இனி நடக்கப் போவது, இந்த உலகம், இவை யாவும் அந்த விராட புருஷரே. இவை அனைத்தும் அவரது திருமேனியிலே அந்த 10 அங்குல அளவு பரிமாணத்திற்குள்ளேயே அடங்கியுள்ளது அப்படின்னு முடிச்சுட்டாருங்க. போயிட்டே இருக்கு. இது இன்னும் இங்க ஒரு சின்ன குட்டி சமரி அவரே பண்ணிருக்கார். எனிவே 16வது ஸ்லோகம். சூரியன் தனது ஆதித்ய மண்டலத்தை ஒளிரச் செய்து வெளியுலகையும் ஒளிரச் செய்வது போல இந்த விராட புருஷரும் தனது விராட திருவுருவை ஒளிரச் செய்து கொண்டு இந்த பிரம்மாண்டத்தின் உள்ளும் புறமும் எங்கும் நீக்கமர நிறைந்து ஒளிரச் செய்கின்றார். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, புருஷ சுக்தத்துல வேதத்திலேயே இதெல்லாம் சொல்லிருக்கா. நம்ம இத்தனை பார்க்கறதெல்லாம் சொல்லிருக்கா. இந்த புருஷ சுக்தம் எப்படி ஆரம்பிக்கும்? சகஸ்ர சீர்ஷா புருஷா சகஸ்ராட்ச சகஸ்ரபாத் சபூமிம் விஸ்வதோ ப்ருத்வா அத்யதிஷ்டதசாங்குலம். சூரியன் தனது ஆதித்ய மண்டலத்தை ஒளிரச் செய்து வெளியுலகையும் ஒளிரச் செய்து எவ்வாறு இருக்கிறதோ இந்த இதுதான் அதுபோல விராட புருஷன் தனது விராட திருவுருவையும் ஒளிரச் செய்து கொண்டு இந்த பிரம்மாண்டத்தின் உள்ளும் புறமும் எங்கும் நீக்கமரம் நிறைந்து ஒளிரச் செய்கின்றார். சபூமிம் விஸ்வதோ ப்ருத்வா அந்த இதோட அடுத்தது அதே மாதிரி இன்னொரு புருஷ சுக்த லைன்.
பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரிபாதஸ்யாம் திருதம் துவி பாதோஸ்ய விஸ்வா பூதானி. இது 17வது ஸ்லோகத்தோட இது. அதாவது மரண பயத்தை அளிக்கக்கூடிய கர்ம வினைகளை தாண்டி இருப்பவர் ஆகையால் பயமற்ற ஆனந்தத்திற்கு அவர் கொள்கலன் ஆகின்றார். வெவ்வேறு வார்த்தை, உற்பத்தி ஸ்தானம், லயஸ்தானம், இந்த மாதிரி இல்லையா. அதாவது இறைவனது ஒரு மிகச்சிறிய பகுதி தான் இந்த இது. இதெல்லாம் ஒன்லி அ ஃப்ராக்ஷன் ஆஃப் திஸ் பகவான். அந்த திருவடிகளில் அந்த சிறு பகுதியான பிரம்மாண்டத்திலே அனைத்து பிராணிகளும் வாழ்கின்றன என்கின்றார். பூ உலகம், பூர உலகம், பூஹு புவக சுவக இவைகளுக்கு மேலே உள்ளது. அதுக்கு மேலே என்ன இருக்கு? பூஹு புவக சுவகுக்கு மேலே மகரலோகம் இருக்கு. அதற்கும் மேலே என்ன இருக்கு? ஜனோலோகம் இருக்கு, தப்போலோகம் இருக்கு, சத்தியலோகம் இருக்கு. ஆகவே அங்கு முறையே அழிவற்ற சுகமான அமுதம், க்ஷேமம், பயமற்ற மோட்சம் ஆகியவை உள்ளன. ஸோ இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, இப்போ பூஹு புவக சுவக இந்த 3 உலகமுமே உள்ள இந்த இதில் கிடைக்கிற இன்பம் அழியக்கூடியது. சுவகாங்கிறது சொர்க்கம். அங்கே போனால் கூட நம்ம திரும்பி இங்கே வரணும். அதில் இருக்கிற இன்பம் அழியக்கூடியது. அதுக்கு மேலே பூஹு புவக சுவக மகரலோகம் இருக்கு. மகரலோகம் கிரமமுக்திக்கு இருப்பிடம். ஏன் மகரலோகம் கிரமமுக்திக்கு இருப்பிடம் இருந்தாலும் கல்பத்தின் முடிவிலே அங்குள்ளவர்களுக்கும் ஸ்தானப்பிரம்சம், அதாவது இடம் நழுவுதல் ஏற்படுவதால் அவர்களுக்கும் அழிவற்ற இன்ப நிலை இல்லை. ஒரு லோகமா சொல்லிட்டு வரா, நீ இங்கேருந்து சொர்க்கத்துக்கு போனா கூட திரும்பி தாண்டா வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பூஹு புவக சுவக போற திரும்பி வரணும். அது நிலை, அந்த அதில் இருக்கிற இன்பம் நிலையானது கிடையாது. அதுக்கு மேலே என்ன இருக்கு? பூஹு புவக சுவக. இதுக்கு மேலே அந்த மகரலோகம் அவ என்ன சொல்றா? அங்குள்ளவர்களுக்கும் இடம் நழுவுதல் ஏற்படுவதால் அந்த கல்பம் முடிஞ்சவொடனே அவளும் அங்கேருந்து காலி பண்ணணும். அதனால அவர்களுக்கும் அழிவற்ற இன்ப நிலை இல்லை. ஸோ பூஹு புவக சுவக மகக. அடுத்தது ஜனக. ஜனோலோகத்தில் அங்குள்ள முடிவில் சங்கர்ஷணன் என்னும் தீயால் உலகங்களும் பற்றி எரியும் பொழுது வெப்பத்தினால் துன்புறுபவர்களாக, அதுக்கு மேல சத்தியலோகம் செல்பவனுக்கு முக்தி இன்பம் வெகு அருகிலேயே இருப்பதால், சத்தியலோகங்கிறது பிரம்மா இருக்கிற இடம் இல்லையா. பூஹு புவக சுவக மகக ஜனக தபக சத்தியம். சத்தியம் இட்ஸ் க்ளோசர் டு இது நம்ம வைகுண்டம் வச்சுக்கேன் கிட்டத்தட்ட. சத்தியலோகம் செல்பவன் முக்தி இன்பத்துக்கு அருகிலே இருப்பதால் அங்கு அபயம், அதாவது பயமற்ற நிலை, மோட்சம் உள்ளதாக கூறப்படுகிறது. அது பிரம்மாவை கேட்டால் தான் தெரியும். புருஷ சுக்தத்திலேருந்து மேப் பண்ணிட்டு வரோம் பாகவதத்துக்கு. பாகவதத்தில் ஸ்லோகங்களை விராட ஸ்வரூபத்தோட மேப் பண்ணிட்டு வரோம். எல்லாமே பிரம்மா உவாச்ச. அடுத்தது 19வது ஸ்லோகம். திரிபாதூத்வ உதைத் புருஷா. இதுவும் புருஷ சுக்த லைன். இங்கே என்ன சொல்கிறேன்னா, இல்லற இன்பம் உற்று புத்திரனை தோற்றுவிக்காத நைஷ்டீக பிரம்மச்சாரி இருக்காளா அவர், வானப்பிரஸ்தன், துறவி, இவர்களுடைய 3 ஆசிரமங்களும் ஜனோலோகம், தபோலோகம், சத்தியலோகம் என்னும் உலகங்களை தாண்டி இறைவனது 3 பாதங்களாக இருக்கின்றன. பிரம்மச்சரிய விரதம் இல்லாத இல்வாழ்வானது, அந்த ஆசிரமமானது பூ உலகம், பூரலோகம், சுவரலோகம் இந்த 3இன் உள்ளே இருக்கிறது. அதாவது இல்லறத்திலே இருப்பவன் இந்திர உலகு வரை செல்லலாம், மற்ற 3வரும் அதை தாண்டி மற்ற உலகங்களுக்கு செல்லலாம். புரிஞ்சுதா? இது திரிபாதூத்வ உதைத் புருஷக அந்த லைன் தான் பார்த்துட்டு வரோம். அவன் என்ன சொல்றாங்க, யாரெல்லாம் பகவானுடைய திருவடிக்கு நேர போறான்னா இதெல்லாம் தாண்டி பூஹு புவக சுவக இல்லையா, மகக ஜனக தபக சத்தியம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. இதுதான் சொல்லிட்டு வர்றாங்க. என்ன சொல்றா, நைஷ்டிக பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தன், துறவி, இவாளோட 3 ஆசிரமம் எங்க இருக்கு, அவ எங்க போவான்னா, அந்த மாதிரி இருந்தவா எங்க போவானா ஜனோலோகம், தபோலோகம், சத்தியலோகத்தையும் தாண்டி, சத்தியலோகம் தான் நம்ம பார்த்தோம் பிரம்மா இருக்கிற இடம், அதெல்லாம் தாண்டி பகவானுடைய பாதங்களுக்கு போயிடுமா. சரியா? அந்த பிரம்மச்சரிய விரதம் இல்லாத நம்மளாம் இருக்கமே, இல் வாழ்க்கையில் இருக்கமே இல்லையா, நம்ம குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற வாழ்க்கை, நம்ம திருப்பி பூ உலகம், பூரலோகம், சூரலோகம் இந்த 3 வரைக்கும் தான் போக முடியும். இந்த 3 வரை நார்மல் கோர்ஸ் சொல்கிறேன்.
A normal human being can go only up to Swargam. Again he has to come back. Again fulfill the cycle of birth and rebirth. Again புண்ணியம் பண்ணி எல்லாம் பண்ணி ஏதாவது ஒரு மார்க்கத்தை தேடிண்டு நம்ம அங்கே போகணும். பட் இவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக டிரெக்ட், இவங்களுக்கெல்லாம் டிரெக்டாக they can go to the பகவான்ஸ் ஃபீட். அடுத்தது ததோ விஸ்வம் யக்ராமதே. அடுத்த புருஷ சுக்தத்தோட லைன் ஸ்லோகா நம்பர் 20. எங்கும் நீக்கமர நிறைந்த க்ஷேத்திரஜனான பகவான் போகத்திற்கும் மோட்சத்திற்கும் சாதனமாக 2 வழிகளை கூறுகின்றார். போகத்துக்கும் நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கிறோமே அதுக்கும் மோட்சத்திற்கும் சாதனமாக 2 வழிகளை கற்பித்தார். ஒன்று வித்யை, அதாவது பகவத் தியானமாகின்ற உபாசனா மார்க்கம், இது ஞான மார்க்கம். மற்றது அவித்யை, அஜ்ஞானம் கர்ம மார்க்கம், அது அவித்யா மார்க்கம். நீ எந்த மார்க்கத்தில் வேணா போய 2 மார்க்கங்களுக்கும் ஆதாரம் பகவானே அப்படிங்கிறது 20வது ஸ்லோகம். 21 இந்த பிரம்மாண்டத்தை தோற்றுவித்த அந்த இறைவனிடமிருந்து தான் பூமி முதலிய 5 பூதங்கள், பஞ்சபூதங்கள், கண் முதலிய பொறிகள், சத்துவம் முதலிய குணங்களின் சுரூபமாகிய விராட புருஷன் தோன்றினார். விராட புருஷன் எங்கேருந்து வந்தார்? பரபிரம்மத்துக்கிட்டே இருந்தால் விராட புருஷன் வந்தார் இல்லையா? அந்த பிரபஞ்சத்தை படைக்கிறதுக்காக அந்த விராட புருஷ ரூபமாக நம்ம பார்த்துட்டு வரோம். இவ்வாறு பலவித உருவங்களாக பகவான் பரிணமித்து அதன் உள்ளே விளங்கினாலும் அவற்றிலிருந்து முற்றிலும் தனிப்பட்டவரே. எப்படி சூரியன் இந்த உலகிற்கு ஒளி தந்து எவ்வாறு விளங்க வைத்து அதில் தான் ஒட்டிக்கொள்ளாது தனித்து நிற்பது போல இவர் விராட ஸ்வரூபம் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறதுக்காக எடுத்துட்டார்னா, அதனால அதுலேருந்து வந்தாலும் அதிலிருந்து தனித்து நிற்பவரே அப்படின்னு சொல்றார். எப்படி சூரியன் உலகிற்கு ஒளி தந்து விட்டு தான் அதில் ஒட்டாது தனித்து நிற்பது போலே. அடுத்தது 22 விராட புருஷனுடைய அந்தர்யாமியாகிய அந்த பகவானுடைய தொப்புளிலிருந்து வெளிவந்த தாமரை மலரில் நான் தோன்றிய பொழுது வேள்வியாலே அவரை ஆராதிப்பதற்கு அவருடைய அவயவங்களை தவிர வேறு எந்த பொருள்களும் இல்லை. இப்ப பிரம்மா தானே பேசுறார், பிரம்ம வாட்சை தான் பார்த்துட்டு வரோம். தான் எங்கேருந்து வந்தேன்னு சொல்றாரு, அவரோட தொப்புள்லேருந்து தான்ப்பா நான் வந்தேன் இல்லையா? நம்ம பார்த்துருப்போம், எல்லா அனந்த பத்மநாபர் கோவில் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? அவருடைய தொப்புளிலிருந்து வெளிவந்த தாமரை மலரில் நான் தோன்றிய பொழுது வேள்வியால் அவரை ஆராதிப்பதற்கு அவருடைய அவயவங்களை தவிர வேறெந்த பொருள்களும் இல்லை. எல்லாமே அவர்தான், எல்லாமே அவர்தான். நிமித்த காரணம், உபாதான காரணம், சககாரி காரணம். இதுக்கு எக்ஸாம்பிள்லாம் நான் பார்த்தேன் இல்லையா? ஒரு குயவன் பானை பண்றான்னா அந்த குயவன் நிமித்த காரணம், அந்த மண் உபாதான காரணம், அந்த சக்கரம் சககாரி காரணம். இந்த கேஸ்ல அதுல 3ம் தனித்தனி. பட் இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறதுல 3மே பகவான். நிமித்த காரணம், உபாதான காரணம், சககார காரணம், எல்லாமே நான் தான்ப்பா, எல்லாமே அவர் தான், பகவான் தான். பிரம்மா ஒரு தரம் அப்பப்போ ஒரு தரம் சொல்லிக்கிறார், நமக்கு ஞாபகப்படுத்துறார். இப்போ இன்னும் டீட்டெயில்டாக போகிறோம். 23லேருந்து 26 வேற என்னென்னலாம் வந்தது பிரபஞ்சத்தில் பல கோடி விஷயம் இருக்கு. விஸ்தாரமாக சொல்லிகிட்டே போகிறா இந்த அத்தியாயத்தில். இது பாகவத சப்தாகத்தில் பண்ணுறவா சொல்ல மாட்டான். வெறும் அந்த 24 தத்துவங்களில் ஒரு 2 நிமிஷம் சொல்லிவிட்டு போயிடுப்பா. ரைட்? அதுலேயே எல்லாம் இருக்குடா. மேட்டர்லேயே மேட்டர் இஸ் ஓவர், த மேட்டர்னு ஒரே லைனில் எல்லாமே மேட்டர்னு ஒரே ஒரு லேபிள் கீழே கொண்டு போயிடுவா. நன் மனத்தனே, இந்த 25, 23 through 26 நன் மனத்தனே அப்பொழுது அவருடைய அவயவங்களில் இருந்து சொன்னார் இல்லையா? இப்போ பிரம்மா என்னை படைச்சது மாத்திரம் இல்லை, அவரை ஆராதிக்கிறதுக்கு அந்த அவயவங்கள்லேருந்து தான் பொருள்களே வந்தது. அவர் ஆராதிக்கிறதுக்கு ஏதாவது என்னென்ன வேணுமோ அதுவும் அவரோட அவயவங்கள்லேருந்து தான்ப்பா வந்தது அப்படின்னு சொன்னாரோ. அதை திருப்பியும் சொல்கிறேன். நன் மனத்தனே அப்பொழுது அவருடைய அவயவங்களிலிருந்து வேள்விக்கு உரிய பசுக்கள், யூபஸ்தம்பம் அதாவது வேள்விக்குரிய பசுவை கட்டுவிக்கும் கம்பம், தர்பை புற்கள், இந்த வேள்விக்கான பூமி, நல்ல குணங்களுடைய வசந்த காலம், பாத்திரங்கள், மூலிகைகள், நெய், இனிப்பு முதலிய ரசங்கள், தங்கம் முதலிய உலோகங்கள், மிருத்திகை மண், நீர், ருக்குகள், யஜுஸ்கள், சாமங்கள், இந்த பிரம்மா, ஹோதா, அத்வர்யோ, ஆக்னி, துரன் என்கின்ற 4 ரித்விக்குகள், தர்ச, பூர்ணமாசம் முதலிய கர்மங்கள், ஜோதிஷ்டோமம் முதலிய பெயர்கள்,
ஸ்வாஹாகாரம் முதலிய மந்திரங்கள், தட்சணைகள், விரதங்கள், தேவதைகள் அவைகளை பொருட்டு செய்யப்படும் உத்யேசியத்தி யாகம், கர்மங்களின் செய்முறை கூறும் நூல்கள், அதற்கான சங்கல்பம் அந்த தீட்சை, அனுஷ்டானத்தின் முறைகள், விஷ்ணு கிரமம் முதலிய கதிகள், அந்தந்த தேவதைகளின் தியானங்கள், அதிலுள்ள ஈடுபாடு அந்த ஸ்ரத்தை, தவறுதல் தோன்றினால் அதை நீக்கும் பிராயச்சித்தம், அந்த அந்த பிராயச்சித்தம் செய்த கர்மங்களை இறைவனிடம் அர்ப்பணித்தல் எல்லாமே ஆகிய அனைத்து சம்பாரங்களையும், அதாவது சம்பாரங்கள் வேண்டிய பொருள்கள் அத்தனையுமே விராட புருஷன் திருமேனியிலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன்னு பிரம்மா சொல்றார். ஏன்னா இப்போ 22 என்ன பார்த்தோம், விராட புருஷன் தொப்புள்ளேன்னு தான் நான் வந்தேன். வந்தது மட்டும் இல்லை, அவரை நான் ஆராதிக்கிறதுக்கு என்னென்ன என்னென்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் அவரோட அவயவங்கள்லேருந்து தாண்டா வந்தது அப்படிங்கிறார். அடுத்ததுல அந்த அவயவங்கள்லேருந்து என்ன வந்ததுன்னு 23லேருந்து 26வது ஸ்லோகத்தில் அதெல்லாம் சொல்றார். இப்போ அடுத்த புருஷ சுக்த லைன், யஜ்ஞேன யஜ்ஞமயஜந்த தேவாஹ என்ற மந்திர பொருளை விளக்கும் இது. இவ்வாறு 27வது ஸ்லோகம், இவ்வாறு விராட புருஷனான அந்த பகவானுடைய அங்கங்களிலிருந்து பெறப்பட்ட பொருட்களை கொண்டே வேள்வி திருவுருவும் சர்வேஸ்வருமான பரமனை வேள்வி மூலம் நான் பூஜித்தேன்னு பிரம்மா சொல்றார். 27, 28 பிறகு இதெல்லாம் நாரதருக்கு சொல்றார். நாரதருக்கு சொல்ற மாதிரி நமக்கு சொல்றார். பிறகு உனக்கு முன் தோன்றிய உன் சகோதரர்கள், இவாள்லாம் நாரதருக்கு முன்னாடி மரீச்சாதி நவா பிரஜாபதிகள் இருக்கா இல்லையா, உனக்கு முன் தோன்றிய உன் சகோதரர்களான, ஏன்னா பிரம்மாவோட புள்ளதான நாரதர் இல்லையா, ஸோ இந்த இவாள்லாம் பிரம்மாவோட பசங்க தான். அதனால உனக்கு முன் தோன்றிய உன் சகோதரர்களான மரீச்சி முதலிய 9 பிரஜாபதிகள் எல்லாம் பிரம்மாவோட புள்ள, எங்கும் நீக்கமர நிறைந்திருந்தும் உண்மையிலே எதற்கும் புலனாகாமல் இந்திரன் முதலிய உருவத்தால் அனைவரும் காணுமாறு விளங்கும் அந்த விராட புருஷரை மனத்தை ஒருமுகப்படுத்தி அவர்கள் பூஜித்தார்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். இது அடுத்த புருஷ சுத்தம், புருஷம் ஜாதக கிருதஹ அப்படின்னு ஒரு லைன் வரும். அந்த லைனோட அர்த்தம், இந்த 9 பிரஜாபதிகள் யாரினா மரீச்சி, அத்ரி, ஆங்கிரசு, புலஸ்தியர், புலகர், கிருது, பிருகு, வசிஷ்டர், தக்ஷன், இவாள்லாம் பிரம்மாவோட பசங்க, நாரதரோட பிறந்தவா, நாரதருக்கு முன்னாடி பிறந்த நாரதரோட சகோதரர்கள். அதான் இங்க சொல்றார், உனக்கு முன்னாடி பிறந்த அந்த 9 பிரஜாபதிகளும் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் உண்மையில் எதற்கும் புலனாகாமல் இந்திரன் முதலிய உருவத்தால் அனைவரும் காணுமாறு விளங்கும் அந்த விராட புருஷரை மனத்தை ஒருமுகப்படுத்தி பூஜித்தார்கள். இவர் எப்படி பூஜை பண்ணார்னு பார்த்தோம் இல்லையா, அந்த இவர் ஆராதிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் கிடைச்சதுன்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் இது மாத்திரம் இல்லைப்பா, இதுக்கப்புறம் இவாளும் உன்னோட சகோதரர்களும் அவர் தான்ப்பா பூஜை பண்ணா அப்படிங்கிறத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அதற்கு பின்பு இவாள்லாம் பிறந்துட்டா, மரீச்சாதி பிரஜாபதிகள்லாம் பிறந்தாவிட்டு இதற்கு பின்பே ஸ்வயம்புவ மனு முதலிய மனுக்கள், ரிஷிகள், பித்ருக்கள், தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் ஆகியோரும் உகந்த காலம் கிடைத்த போதெல்லாம் வேள்விகள் புரிந்து இறைவனை வழிபட்டனர். இதெல்லாம் இதுதான் ட்ரெண்டு. இதுக்கு இந்த எப்படி பூஜை ஆராதனை பண்றதுன்னு பிரம்மா முதல்ல ஒரு வழி காமிச்சார். இது அவளோட பசங்கள்லாம் ஃபாலோ பண்ணா, இதுக்கப்புறம் வந்தவாளும் அதை ஃபாலோ பண்ணா அப்படின்னு சொல்லுவார். இதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்தாலோ இதுக்கப்புறம் எல்லாரும் பகவான், இவர் தான் பகவான், இவர் தான் காமிச்சார் இல்லையா. நமக்கு 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 நம்ம குழந்தை நம்ம பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு தகப்பனார் நம்ம தாய் தானே காமிப்பா இல்லையா, இவர் தான் உன்னுடைய தகப்பனார்னு காமிக்கிற மாதிரி இல்லையா. அந்த மாதிரி இவர் ஒன்று சொல்லிட்டே வர்றார், இவாள்லாம் இப்படி பூஜை பண்ணா, உன்னோட சகோதரர்கள்லாம் இப்படி பூஜை பண்ணா, அவ மாத்திரம் இல்லை இவாளுக்கு பின்னாடி வந்தவாளும் இப்படி தாண்டா பூஜை பண்ணா. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இயற்கையிலே எந்த ஒரு குணத்திற்கும் ஆட்படாதவர், நிர்குணம். பரபிரம்மம் நிர்குணம் இல்லையா. அவர் அவதாரம் எடுக்கிறச்சே he manifests and take the attributes or the qualities. ராமரா பிறந்தாருன்னா அந்த ராமருக்கு கோனஸ்மின் சாம்பிரதம் லோகேன்னு ஆரம்பிக்கும் இல்லையா வால்மீகி ராமாயணத்தில் அவருடைய 16 குணங்கள். அந்த மாதிரி அந்தந்த அவதாரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த குணங்கள் எடுத்துக்கிறார். நரசிம்ம வராகனா வரைச்சே அதுக்கேற்ற மாதிரி ஒரு குணம் எடுத்துக்கிறார். வாமனனா வரைச்சே அந்த பிரம்மச்சார் அதுக்கேற்ற மாதிரி ஒரு குணம் எடுத்துக்கிறார். அந்த மாதிரி
நிர்குண பிரம்மம், மேல பரபிரம்மமா இருக்கிறவர் முதல்ல ஒரு விராட ஸ்வரூபம் எடுத்துக்கிறார். அது மாதிரி ஒவ்வொரு அவதாரம் எடுக்கிறச்சே அதுக்கேற்ற குணங்கள் அவருக்கு உண்டு. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பரபிரம்மம், இயற்கையிலே எந்த ஒரு குணத்திற்கும் ஆட்படாதவர். அவர் நிர்குண பிரம்மம். ஆனால் படைப்பை தொடங்குவதற்கு தன் பிரகிருதியான மாயினாலே கல்யாண குணங்களை மேற்கொள்கின்றார். அந்த ஸ்ரீமன் நாராயணனே இந்த பிரபஞ்சத்திற்கு ஆதாரமானவர். நிறைய இடத்துல பரபிரம்மம் பரபிரம்மம்னு பார்த்துட்டு வருவோம். சில இடத்துல அடிச்சு சொல்லுவா, அது அந்த அந்த வாசுதேவன் இவன்தான் அப்படிங்கிற மாதிரி பரபிரம்மம் பரபிரம்மம் நிர்குண பிரம்மம்லாம் சொல்றமே, அது வேற யாரும் இல்லடா, அது அந்த ஸ்ரீமன் நாராயணனே. அவரே இந்த உலகத்திற்கு ஆதாரம் ஆனவர். அவரே இதற்கு கருவூலம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அடுத்தது 31. ஏன்னா இது எதுக்கு இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறார்? முதல்ல நாரதர் என்ன பண்ணுவார், அப்பா நீ தான்ப்பா இந்த பிரபஞ்சத்தை படைச்ச, நீ தான், ஆனால் நீ யாரையோ தபஸ் பண்ணுறிய, யாரையோ நோக்கி தவம் பண்ணுறிய, யாரை நோக்கி நீ தபம் பண்ணுற எனக்கு சொல்லுன்னு கேட்பார் போன அத்தியாயத்தில் இல்லையா. அதனால் இவர் சொல்லுவார், டே நாரதா, நான் இல்லைடா, எனக்கு ஒன்றும் தெரியாதுடா, எனக்கு மேலே ஆதாரமாக ஒருத்தன் இருக்கான்டா, அவன் தான்டா இதெல்லாம் பண்ணுறான். நான் அடுத்தது 31, நான் அவருடைய ஆணைக்கு உட்பட்டு இந்த படைப்பு தொழிலை செய்கின்றேன். நான் படைப்பு தொழிலை செய்கிறேன், பரமசிவன் சம்ஹாரம் செய்கின்றார். மாயையை ஏற்ற அந்த பரமனே, இந்த மாயையாகிய இந்த பரமனே விஷ்ணுவாக உலகை காக்கின்றார். அதாவது the unmanifested பரபிரம்மம் manifests in the form of Brahma, Vishnu and Shiva and do the creation, protection and annihilation அப்படிங்கிறது அங்கங்க வரும். அது இல்லையா, அது இந்த இடத்துல 32வது ஸ்லோகத்தில் வருது. நாரதா, அன்பும் பாசமும் ஏக்கமும் கொண்ட இதயத்துடன் எங்கும் எப்போதும் பகவானையே நான் தியானித்து வருவதால் என் வாக்கு பொய் போவதில்லை, மனதும் தவறான எண்ணங்களை எண்ணுவதில்லை, புலன்களும் அறநெறி விடுத்து தீய வழியில் செல்வதில்லை. அவ்வளோதான். இது ஒரு லெசன் ஃபார் அஸ். அவர் சொல்றார் பாருங்க, இது நமக்கு தான். இந்த 33வது ஸ்லோகம் நமக்கு தான். ஏன் இவ்வளவு? நான் அன்பும் பாசமும் ஏக்கமும் கொண்ட ஹிருதயத்துடன் எங்கும் எப்போதும் இறைவனையே, அன்பு, லவ், அந்த அஃபெக்ஷன், அந்த கம்பேஷன், அதோ அந்த அப்பேற்பட்ட ஒரு ஹிருதயத்தோட நான் பகவானையே தியானம் பண்ணிட்டே இருக்கிறதுனால என்னுடைய வாக்கு பொய் போகாது. நம்ம சத்தியம் பேசிகிட்டே இருந்தால் நம்ம வாக்கு பொய் போகாது இல்லையா. அந்த காலத்தில் ஒருத்தர் ஒரு முனிக்குமாரன் சாபம் கொடுத்து பரீட்சித்துக்கு இந்த மாதிரி 7 நாளில் தக்ஷன் ஒரு முனிக்குமாரன் தான். அப்பனா அந்த சத்தியம் தவறாத அந்த வார்த்தை பலிக்கும். அதே மாதிரி ஒரு கற்புக்கரசியோட வாக்கு சொல்லுவார், பலிச்சிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த மாதிரி அதை தான் சொல்லிட்டு வர, நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும். மனதும் தவறான எண்ணங்களை எண்ணுவதில்லை. இதனால எனக்கு மனசில் ஒரு கெட்ட எண்ணம் வராதுப்பா. புலன்களும், நம்மளோட புலன்களும் கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்காரு. அறநெறி விடுத்து தீய வழியில் செல்வதில்லை. பகவானை தியானம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா, நான் பண்ணலப்பா, இதை நான் படிக்கலை, நான் இந்த ப்ராஜெக்டை பண்ணலை, எல்லாம் பகவான் பண்ணுறார், நான் ஒரு கருவியாக வச்சுட்டு பண்ணுறேன். எப்படி பிரம்மாவே சொல்கிறார் பாருங்க, நான் என்னடா பண்ணேன், நான் ஒரு கருவியாக இருக்கேன், அவர் எல்லாம் பண்ணிட்டார், நான் ஏற்றி இறக்குறேன். நம்ம பரிஜாரகன் சொல்கிற மாதிரி அவ்வளவுதான். அது தீய வழியில் செல்வதில்லை. இந்த லைன் இத்தனை நாள் படித்தமே என்னடானா 33 34 திருமேனியாக கொண்டவன் என்று கூறும்படி தவம் செய்தேன், தவமே வடிவெடுத்ததோ என்று எண்ணுமாறும் தவம் செய்துள்ளேன், ஒருமைப்பட்ட மனத்துடன் யோக பயிற்சியும் செய்தேன். நான் என்னென்னலாம் பண்ணேன்னு தம் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அப்பா தானே பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பா இதெல்லாம், வித்தையெல்லாம் இல்லையா. நான் வேதமே திருமேனியாக கொண்டவன் என்று கூறும்படி தவம் செய்தேன், தவமே வடிவெடுத்ததோ என்று எண்ணுமாறு தவம் செய்துள்ளேன், ஒருமைப்பட்ட மனத்துடன் யோக பயிற்சியும் செய்தேன். நான் தக்ஷன் முதலிய பிரஜாபதிகளுக்கு தந்தை. தக்ஷனோட அப்பா இவர். பின்னாடி பார்ப்போம், தக்ஷ யாகம் பார்ப்போம். தாக்ஷாயினி சிவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பார் இல்லையா, அது பார்ப்போம், பின்னாடி வரும். ஆகவே அனைவரும் என்னை கொண்டாடுகிறார்கள், இவ்வளவு இருந்தும் என்ன பயன்? என்னை தோற்றுவித்த அந்த பரமனை இன்னும் நான் அறிந்தேன் இல்லையே. அவரை என்னால் புரிஞ்சிக்கவே முடியாது. நான் 2 நாள் முன்னாடி இது சொல்லிட்டு இருந்தேன், நம்ம கிருஷ்ண பிரேமி அண்ணாவோட ஜெயந்தி உலகம் முழுக்க நடக்கிறது.
அந்த கிருஷ்ண பிரேமியை யாராலும் புரிஞ்சின்றவா, முழுக்க புரிஞ்சின்றவான்னு அவர் கூட இருந்த சில பேர் வேணா இருக்கலாம். வாசுதேவ பிரம்மா, டாச்சு மாமான், இந்த மாதிரிலாம் இருந்தா, வெங்குட்டுவண்ணான், இந்த மாதிரி ஒரு 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 50 க்ளோஸ் சர்க்கிளில் இருந்தவா வேணா அவர் ஒரு 90% புரிஞ்சுட்டு இருக்கலாம். நம்மால் அவரை புரிஞ்சிக்கவே முடியாது. அப்போ அந்த மாதிரி இப்போ நம்ம சமகாலத்தில் வாழ்ந்த மகானையே நம்மளால் புரிஞ்சிக்க முடியலன்னா பகவானை என்னால் புரிஞ்சிக்க முடியலப்பா, அந்த பரபிரம்மத்தைன்னு பிரம்மா சொல்கிறேன், என்னால் புரிஞ்சிக்க முடியல, நான் இன்னும் அறிந்தேன் இல்லையே அப்படின்னு 34 சொல்கிறார். 35 தன் அடியார்களின் பிறப்பு இறப்பு துன்பத்தை களைபவரும் அனைத்து நலன்களையும் வாரி வழங்குபவரும் மங்களமே திருமேனியானவரும் கல்யாணமானவருமான அந்த இறைவனது திருவடிகளை நான் வணங்குகிறேன். அவரது மாயையின் திறன் எல்லையற்றது. அவருடைய மாயையின் திறன் எல்லையற்றது. ஆகாயத்திற்கு தன் எல்லை தெரியாது இல்லையா? அவ்வாறே பகவானுக்கும் அவரது மாயையின் எல்லை தெரியாது. அவ்வாறு இருக்க மற்றவர் எவ்வாறு அவரை அறிவர்? அப்படி சொல்லிட்டு பகவானுக்கே, அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் ஒரு குவாட்ரண்ட் போடுவார். ஐ நோ வாட் ஐ நோ, ஐ நோ வாட் ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் நோ வாட் ஐ நோ, ஐ டோன்ட் நோ வாட் ஐ டூ நாட் நோ. ஐ நோ வாட் ஐ நோ, எனக்கு ஏதோ தெரியும், எனக்கு ஏதோ ஒரு அக்கௌண்டன்சி தெரியும், ஃபைனான்ஸ் தெரியும். ஐ நோ வாட் ஐ டோன்ட் நோ, எனக்கு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இதெல்லாம் தெரியாது. ஐ டோன்ட் நோ வாட் ஐ நோ. இப்போ எனக்கு சில விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், அது நம்ம பேசும்போது வெளிப்படலாம், அது உள்ளுக்குள்ளே இருக்கலாம், எங்கேயாவது நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கலாம், இது என்ன, இது கூட நமக்கு தெரிஞ்சிருக்கேன்று ஒரு வியப்பாக இருக்கும், யாரா சொல்லுவா, அந்த அப்போ வியப்பாக இருக்கும். ஐ டோன்ட் நோ வாட் ஐ நோ. 4வது குவாட்ரண்ட் இருக்கே, ஐ டூ நாட் நோ வாட் ஐ டூ நாட் நோ. எத்தனையோ விஷயங்கள் உலகத்தில் நடக்கிறது, அதில் அது என்னன்னே நமக்கு தெரியாது, அது என்ன நமக்கு தெரியாதுன்னே நமக்கு தெரியாது. நமக்கு நம்மளுடைய குறைஞ்ச அறிவு, கண்டிஷன்டு சோல்ஸ். அவர் அன்கண்டிஷன்ட் சோல். அவரை பற்றி பிரம்மா சொல்கிற, அவருடைய மாயையோடைய இது அவருக்கே தெரியாதுடா. அவருடைய மாயையின் திறன் எல்லையற்றது. ஆகாயத்திற்கு தன் எல்லை தெரியாது. அவ்வாறு இறைவனுக்கும் அவரது மாயையின் எல்லை தெரியாது. அவ்வாறு இருக்க மற்றவர் எப்படி அவரை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு இங்கே ஒரு அடி அடிக்கிறார். அடுத்தது 36. அந்த இறைவனுடைய உண்மை ஸ்வரூபத்தை நானோ நீங்களோ ஏன் பரமசிவனோ கூட அறிய முடியாது. மற்ற தேவதைகள் எவ்வாறு அறிய முடியும்? அவரது மாயையில் மயங்கிய நாம் அவரது மாயையான இந்த உலகையே சரியாக அறியவில்லை. நமது அறிவிற்கு எட்டியவாறு மனம் போன போக்கிலே நாம் கற்பனை செய்கின்றோம். பெரிய பாயிண்ட். அவரையும் புரிஞ்சுக்க, அவருடைய மாயை, அவரை புரிஞ்சிக்கவே இல்லைப்பா. முதல்ல சொல்கிறார், அவருடைய மாயையை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, அவரோட மாயையை அவராலேயே புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு 3வது பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறார்? இது நானோ நீங்களோ பரமசிவனோ யாருக்கும் புரியல. இவாளுக்கே புரியலன்னா மற்ற தேவதைகள் இந்திரன் வருணன் அவள்லாம் இருக்காள், அவளுக்கெல்லாம் எப்படி புரியும்? அவளுக்கும் புரியாது. அவருடைய மாயையிலே மயங்கிய நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமே, அவரது மாயை வச்சுட்டு இந்த உலகத்தை படைச்சிருக்காரு, இது எப்படிரா நமக்கு புரியும்? நம்ம ஏதோ ஒரு கற்பனை பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா 5 கண் தெரியாதவாளை கூப்பிட்டு ஒரு யானையை காமிச்சு நீங்கள்லாம் தொட்டு பார்த்துட்டு இந்த யானை எப்படிரா இருக்குன்னு சொன்னால் 5 பேரும் 5 விதமான ஆன்சர்ஸ் கொடுப்பான்னு நம்ம சின்ன வயசில் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நமக்கு எங்கேன்றா இந்த உலகம், நமக்கு தெரிஞ்ச குறைஞ்ச அறிவை வச்சுட்டு இந்த உலகத்தை பற்றி இது இப்படி தானோ அது அப்படி தானோன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு பாகவதத்தில் பிரம்மா சொல்கிறார், வேற யாரோ சொல்லலை. அடுத்தது, நம்மை போன்றவர்களும் அவரது உண்மை தத்துவத்தை புரிந்து கொள்ளாமலேயே ஏதோ அவரது திருவிளையாடல்களை பற்றி பேசி வருகின்றோம். அவ்வாறான பகவானின் திருவடி தாமரைகளை வணங்குகின்றேன். அப்பேற்பட்ட பகவானை நான் வணங்குகின்றேன். அவரை ஒன்றும் புரிஞ்சுக்க முடியாது, சரணம், ஏதோ அவர் எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறவர், அதனால அப்பேற்பட்ட பகவானை நான் வணங்குகிறேன். பிறப்பற்ற அந்த ஆதி பகவான், ஏன்னா அவர் காரண காரியமற்றவன் இல்லையா, அவருக்கு பிறப்பு இறப்புலாம் கிடையாது இல்லையா, நமக்கு தான் அதெல்லாம். ஒவ்வொரு கல்பத்திலும் தன்னை தானாகவே தன்னிடத்திலே படைத்துக் கொள்கின்றார், பரிபாலித்துக் கொள்கின்றார், சங்கரித்துக் கொள்கின்றார், அதாவது அனிகிலேஷன் அழித்துக் கொள்கின்றார். அப்பேற்பட்டவர் அந்த பகவான். 38 ஸ்லோகம் வரைக்கும் பகவானை நம்மளால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரா. 39 பாருங்க, வேடிக்கையாக இருக்கும்.
அந்த இறைவன் அணு அளவு மாயை கூட இல்லாதவர். இப்போ அவர் புரிஞ்சுக்கலங்கிறார். ஆனால் வந்து இப்போ அவரை பற்றி சொல்கிறார் பாருங்க. டிஸ்கிரைபிங் சுத்த ஞான ஸ்வரூபி. அவர் அந்தராத்மா என்ற வடிவிலே எங்கும் நிறைந்திருக்கின்றார். 3 காலங்களிலும் நித்தியமாக நிறைந்து விளங்கும் சத்திய வஸ்து. எல்லா காலங்களிலும் அவர் இருக்கின்றார். அவருக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. முக்குணங்களும் அற்றவர், தொடக்கமில்லாத தொன்மையானவர். அவரை தவிர இரண்டாவதாக வேறு ஒரு பொருளும் இல்லை. ஒப்பில்லா அப்பனவர். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர். தொடக்கம் இல்லாதவர். ஆதி அந்தம்லாம் ஒன்றும் கிடையாது அவருக்கு, இல்லை? ஆதி அந்தம் ஏதுமில்லாத அந்த பகவான் எல்லா காலங்களிலும் அவர் இருக்கிறார். பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர், அந்த மாதிரி அவர் எல்லா காலங்களிலும் அவர் இருக்கிறார். ஸோ அந்த மாதிரி ஒரு he is not bound by time and space அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவர் இப்போ இத்தனை நாள் என்ன சொன்னா, அவர் புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லிட்டு இப்போ அவர் வந்து எப்படி இருக்காருன்றத ஒரு மாதிரி ஒரு க்ளூ கொடுக்குறாரா? 39, 40. நாரதா, மனம், பொறிகள் மற்றும் உடலை தன்வயப்படுத்தி தெளிவடைந்த முனிவர்கள் தியானத்தின் மூலம் அந்த இறைவனை அறிகின்றார்கள். எப்படி பகவானை தெரிஞ்சுக்கிறா எல்லாரும்? சரி, தெரியலங்கிறியோன்னோ. இப்போ எனக்கே தெரியல, ஆனால் இந்த மாதிரி இருக்காருன்னு எனக்கு தெரியறது. இந்த தேவர்களுக்கே தெரியல அப்படின்லாம் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இங்கே ஒரு மாதிரி ஒரு டெஃபினேஷன் வேற கொடுத்துட்டார். அப்படிலாம் சொல்லிட்டு அவரோட உண்மை சுரூபம் என்னன்னு 39வது ஸ்லோகத்தில் சொல்லிட்டார். இந்த முனிவர்கள்லாம் எப்படா தெரிஞ்சுக்கிறா? மனம், பொறிகள் மற்றும் உடலை தன்வயப்படுத்தி தெளிவடைந்த முனிவர்கள் தியானத்தின் மூலம் அந்த இறைவனை அறிகிறார்கள். ஆனால் அறிவிலிகள் தங்கள் தீய எண்ணங்களினாலே தவறான தருக்க நெறியில் உண்மை ஒழிக்கும் பொழுது அவர்களுக்கு புலப்படுவதில்லை. 40 என்ன பார்த்தோம்? நாரதா, இந்த மனம், இந்த பொறிகள் மற்றும் இந்த உடலை எல்லாம் தன்வயப்படுத்திய தெளிவடைந்த முனிவர்கள் தியானத்தின் மூலமாக பகவானை அறிகின்றார்கள். முதல்ல பகவானை அறிய முடியாது, யாராலையும் அறிய முடியாது, அவராலேயே அவருடைய மாயை அறிய முடியாதெல்லாம் சொல்லிட்டு, எப்படி இந்த தெளிவடைந்த முனிவர்கள் தியானத்தின் மூலமாக பகவானை அறிகிறார்கள். ஆனால் அறிவிலிகள் தங்கள் தீய எண்ணங்களினாலே தவறான தருக்க நெறியிலே உண்மையை ஒழிக்கும் பொழுது அவர்களுக்கு பகவான் புலப்படுவது இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டாம்ப் 40வது. 41 எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பகவானுடைய முதல் அவதாரம் அந்த விராட புருஷரே. விராட புருஷர் தாண்டா பகவான் முதல் அவதாரம். நீ அந்த தசாவதாரம் அந்த அவெல்லாம் மத்ஸ்யந்தான் முதல்ல பிறந்தது, இந்த சார்ல்ஸ் டார்வின் தியரிலாம் சொல்லுவானே, அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் டாப் 10 பின்னாடி பார்க்க போகிறோம். தே ஆர் ஒன்லி டாப் 10. முன்னாடியே நம்ம சொன்னோம் ஒரு சுருக்கமாக, பாகவதத்திலேயே முதல்ல 22 அவதாரங்கள் சொல்லிருக்கோம். அதை தவிர அவதாராகிக்கு அசங்கேயகன்னு பகவான் எண்ணிறைந்த அவதாரங்கள் எடுத்திருக்காருன்னு சொல்லிருக்கோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க, 41வது ஸ்லோகத்தில், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பகவானின் முதல் அவதாரம் இந்த பிரகிருதியான மாயையை இயக்க செய்யும் விராட புருஷரே. இதுக்கப்புறம் தான் வராகனே வந்தார். நம்ம பாகவத அடுத்த அத்தியாயம் பார்க்க போகிறோமே, 7வது அத்தியாயத்தில் பகவானுடைய எல்லா அவதாரங்களும் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்லோகமாக பார்க்க போகிறோம். அதில் வராகன் தான் முதல்ல ஒருவர். இந்த வராகனுக்கும் முன்பாக இந்த 41வது ஸ்லோகத்தை சொல்கிறார், பகவானின் முதல் அவதாரம் இந்த விராட புருஷன். இந்த விராட புருஷனை வச்சுதான்டா பிரபஞ்சத்தையே பகவான் படைச்சார். காலம், ஸ்வபாவம், காரிய காரணங்கள், மகத்தத்துவம், பஞ்சபூதங்கள், அகங்காரம், இந்த 3 குணங்கள், சத்வ ரஜஸ்தமோ குணங்கள், பொறி புலன்கள், சமஷ்டி வியஷ்டியான உருவங்கள், அதாவது இந்த பிரம்மாண்டம், இவைகளின் அதிஷ்டான தேவதைகள், ஸ்தாவர ஜங்கமங்களான அனைத்து உயிர்கள் ஆகிய அனைத்தும் அந்த பகவானது திருவுருவங்களே. நான், அதாவது பிரம்மா சொல்றார், நான் பரமசிவன், ஸ்ரீ விஷ்ணு, தக்ஷன் முதலிய பிரஜாபதிகள், நாரதா நீ, உன்னை போன்ற பக்தர்கள், சொர்க்கம் முதலிய புண்ணிய உலகங்களை பரிபாலிக்கும் இந்திரன் முதலியவர்கள், பறவையுலகை காக்கும் கருடன் முதலானோர்கள், மனித உலகை மன்னர்களாக வாழும் மனு சக்கரவர்த்தி முதலியோர்கள், பாதாள உலகத்தையே காக்கும் அனந்தன், வாசுகி ஆகியோர்கள்,
கந்தர்வர்கள், வித்யாதரர்கள், சாரணர்கள் ஆகியோரின் தலைவர்கள் மற்றும் அரக்க அதிபதிகள், உரகர்கள், நாகர்கள், வசிஷ்டர் முதலான ரிஷிகள், அரியமா முதலிய பித்ரு தலைவர்கள், பிரகலாதன் முதலிய தைத்தியர்கள், கபிலர் முதலிய சித்தர்கள், அசுரத் தலைவரான மயன் முதலானோர் மற்றும் உள்ள பூத பிரேத பிசாச கூச்மாண்டர்கள், நீர்வாழ்வன, நிலம் வாழ்வன, விலங்கினங்கள் மற்றும் ஐஸ்வர்யம், ஒளி அந்த தேஜஸ், புலன்களின் திறன், மனோதிடம், உடல் வலிமை, பொறுமை ஆகிய குணங்களில் உள்ள உலகில் அத்துணை வஸ்துக்களும், சோபை அந்த அழகு, வெட்கம், பெருமை, புத்தி அதாவது அறிவுத்திறன் ஆகிய அனைத்தும் கொண்டவைகள், பற்பல விதமான வர்ணஜாலங்கள் கொண்டன, அழகுள்ளன, அழகற்றன ஆகிய அனைத்துமே, பெரிய லிஸ்ட் பாருங்க, ஆகிய அனைத்துமே எங்க ஆரம்பிச்சார்? நான், பரமசிவன், விஷ்ணு, தக்ஷன், நாரதர், நீ, பக்தர்கள் எல்லாம் சொல்லி, இந்திரன், தாவரங்கள், அது இது புத்தி எல்லாத்தையும் சொல்லி, இவை அனைத்துமே அந்த பகவானின் விபூதி தத்துவங்களே, அதாவது அவருடைய திருமேனி திருவுருவமே, அவருடைய திருமேனி திருவுருவமே அப்படின்னு சொல்லி இங்க 42லேருந்து 44வது ஸ்லோகம் முடிகிறது. கடைசி ஸ்லோகம் 45ல் என்ன பண்றார் நாரதா? இது மட்டுமின்றி பரமபுருஷனான பகவானது அந்த பாவனமான அந்த முக்கியமான திருவிளையாடல்களையும் சாஸ்திரங்கள் அழகுற கூறுகின்றன. அவை செவிக்கு இனிய செஞ்சொல் மற்றும் அனைத்து மலங்களையும் வற்றடிக்கும் தன்மையுடையது. அவற்றை உனக்கு கூறுகிறேன், ஒருமைப்பட்ட மனத்துடன் கேள் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 2வது ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் முற்றிற்று. யதக்ஷரபத பிருட்டம் மாத்ரா இனம் துயத் பவேதே சத்சர்வம் ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. விசர்கபிந்து மாத்ராணி பதபாதாக்ஷராணி ச நியூனானி சாதிரிக்தானி க்ஷமஸ்வ புருஷோத்தம. நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம்பரம். ஸ்ரீ ஹரயே நமக, ஸ்ரீ ஹரயே நமக, ஸ்ரீ ஹரயே நமக. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.